த ஒன் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுடைய தரமான கம்பேக். ரெட்ரோ ஒரு பக்கா கமர்ஷியல் தியேட்டர் மெட்டீரியல் படம். இனிய இதயங்களே, சாண்டிகுமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என் பார்வையில் நம்ம பார்க்க போற ட்ரைலர் ரெட்ரோ. ரெட்ரோ ட்ரெய்லர் என் பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னா, த ஒன் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுடைய தரமான கம்பேக். இந்த ரெட்ரோ படம் ஒரு பக்கா கமர்ஷியல் தியேட்டர் மெட்டீரியல். லவ், லாஃப்டர், வார், இந்த டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரெட்ரோ படம் இருக்க போகுது. சூர்யா சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது இந்த படம். சூர்யா சாரோட அந்த ஸ்வாக்லாம் ரொம்ப மாஸாக இருக்கு. அதுவும் இந்த ஒரு சீனில் அந்த கையை சுற்றிட்டு சவுத்துல குத்து வரல, பக்கா கமர்ஷியலான சூர்யாவை இவ்வளோ நாள் எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த என்ஜிகே மாதிரி ஒரு படம், தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி ஒரு படம்லாம் கொடுத்துட்டு இருந்த சூர்யா திரும்ப ஒரு கம்பேக்கா ஒரு கமர்ஷியல் சூர்யாவை பார்க்க போகிறோம் இந்த ரெட்ரோ மூலியமா. இந்த ட்ரெய்லரில் வர வசனங்கள், சிறப்பான தரமான சம்பவங்களை பார்ப்பீங்கடா, பேட்ட படத்தோடைய ரெஃபரன்ஸ் அந்த டைலாக்கு இப்போ சூர்யா சாருக்கும் அந்த டைலாக் பொருந்தும். தட்னா பொழந்துரும், தட்னா பொழந்துருச்சு, அதை ஒரு மியூசிக்கோட ஒரு மாதிரி கட்ஸ் வைபா ட்ரெய்லர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான், இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்ப்பீங்கடா. மனைவிக்காக இந்த ரவுடிசோ, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி எல்லாத்தையும் விட்டு ஓரமாக இருக்கிற ஒரு கேங்ஸ்டர். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அந்த எதிரிங்க எல்லாரும் அவர் அப்படி இருக்க விடுறது இல்லை, திரும்பவும் அவரை சண்டைக்கு இழுக்கிறாங்க. அதுதான் கதை. கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுது. இந்த கதை தமிழ்நாட்டிலையும் அப்புறம் ஃபாரின்லேயும் நடக்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்க பேசுகிற பாஷை பார்த்தோம்னா இலங்கை தமிழ் பாஷை மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்புராஜோட ஜகமே தந்திரம் படத்துலையும் அந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பேசுகிற மாதிரி இந்த படத்துலையும் லைட்டாக டச் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபாரினில் வர ஃபைட் சீன், அந்த சகப்பு கலர் ட்ரெஸ்ஸில் எனக்கு தெரிஞ்சு அதுதான் கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கும். முதல்ல காதல் ஆரம்பிச்சு லவ், அப்புறம் லாஃப்டர், கடைசியாக வார். ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு ஓரமாக இருக்கிற ஒரு ஆளை திரும்பவும் சண்டைக்கு இழுக்கிறாங்க. அப்போ போய் அந்த ஃபைட் சீன். உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். சனாவுடைய பாடல்கள் மொத்த ஆல்பமுமே ரொம்ப செம்மையாக சூப்பராக இருக்குது. கனிமா பாட்டு நல்லா ஒரு வைபாவும், கண்ணாடி பூவே அந்த சோகமான காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி. த ஒன் அந்த பாட்டு சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கூஸ்பம்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிரிக்ஸ் அருண்ராஜா காமராஜும் விவேக் அவர்களும் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காங்க. பாட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது. கார்த்திக் சுப்புராஜோடைய படம். கார்த்திக் சுப்புராஜோட படம்னாலே இது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட். எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை கார்த்திக் சுப்புராஜ் நிச்சயமாக கொடுப்பாப்படி. இந்த ரெட்ரோ ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு. மே 1ஆம் தேதி இந்த ரெட்ரோ படம் உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது. திரும்பவும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல படம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஓடும். எவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இந்த நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம கோலிவுட்டுக்கும் நல்லா இருக்கும். தகுதியே இல்லாதவளா இங்க இல்லை, தகுதி உள்ளவளா எங்க என்ன அப்படியே கால வைப்பறாங்க சார். ஐயோ, போலீஸ்லாம் நிறையவே பார்த்தாச்சுங்க சார். அப்போ அப்படியே கேங்ஸ்டர் ரூட், ரெட்ரோ ரூட். ஸோ என்னோட அன்பான ஃபேன்ஸ், மே 1ஆம் தேதி நம்மளோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. சார், அண்ட் திஸ் டிக்கெட் நான் 5 நிமிஷத்தில் போடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எங்கள் அப்பா போய் பார்க்கணும். நான் மெட்ராஸ் போடுவோம் மேம், ப்ளீஸ் கிவ் மணி. ஐ ஹவ் ஒன்லி 6,000 rupees. என்கிட்ட பணம் இல்லை.